Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரொம்ப டேஸ்டா ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு தேவையான மசாலா விழுது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 பத்த தேங்காவை நல்ல பொடியா கட் பண்ணி அதை சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். இது அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா மட்டன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு இன்னமும் கூடுதலாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக இருந்தால் 4 தக்காளி, பெருசாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறிக்குழம்பு பல பேர் பலவிதமான மெத்தடில் செய்வாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். ஒவ்வொன்றுக்கும் டைம் கொடுத்து வதக்கும் பொழுது மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன். எப்போவுமே மட்டன் வாங்கும் போது நல்ல எலசான ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு வச்சாலுமே அந்த கறி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா நயப்பாக இருக்கும். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கறியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம தேங்காயோடையே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தனித்தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு அதே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி விட்டு ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும் போது அதுலேருந்து தண்ணி வெளியாகும். அதே தண்ணியில் வெந்து அது குழம்பு ரெடி ஆகும் போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வேகும் போதே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த தண்ணியிலே தான் மட்டன் நல்லா வேகணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசிலையும் போட்டுடலாம். இதை நம்ம மிதமான தீயில வச்சு ஒரு 6 விசில் அல்லது 7 விசில் போல் விட்டுக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு கரெக்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆட்டுக்கறி குழம்பு ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வித் மட்டன் குழம்பு, தோசை வித் மட்டன் குழம்பு, ரைஸ் வித் மட்டன் குழம்பு, சப்பாத்தி பரோட்டா வித் மட்டன் குழம்புன்னு மட்டன் குழம்பு எதோட மேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.